பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்ல கரங்களை தட்டி தேவனின் நல்ல தூதர்கள் அவர்கள் எப்போது நம்மை சுற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா பாடுவோமா? தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நன்றிய பரபரபரதர சதரபரக பரபரதரபரப. ஹல்லேலூயா. ரெப்ரக பரபரதரபர சிவரபரபரபரப. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. சொல்லுமா? வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவன் பிரசன்னமே நன்றியப்பா இறங்கியே வந்திடு. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னமே. ரெப்ரக பரபரபல தரபர சிப்ரபரபல பரபல தரபரப. பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம். கேளுங்க. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ரெப்ரக பரபரபல தரபர சிவரக பரபல பலப. ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உள்ள தாளத்துக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியப்பா. ரெப்ரக பரபல பரி பலபர். உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே நன்றியப்பா. உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே நன்றியப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொன்னை நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ என்னை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவின் தரிசனத்தால்
எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி அப்பா, உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி அப்பா. பலதர சிவரக பர பல பர பர. அல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. ஆவி என்றும்மை அவர் தள்ளவே மாட்டார். அவளாயுன்னை அழைக்கிறாரே. நன்றி அப்பா, எங்களை தள்ளாத தேவனே, ஆவி என்று எங்களை தள்ளாதவரே, உன்னை அழைக்கிறாரே. ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் நன்றி அப்பா, சொந்தம் கொள்ளவா. நன்றி. Lord, I praise you. Rebra bara 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 shabara bara 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 bara. Ora kafara bara 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 shima kafara bara 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 bara. Hallelujah, Hallelujah. Rebra kafara bara 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 shima bara 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 bara. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Re baraka barafala bari baladara barabaladara shibara baladara. Ura frabara baladara barabaladara shibara baraka barabala baladara. Hallelujah. Hallelujah. Mai pol oru deivane பூமியில் அறிந்திடே தந்த தெய்வம் நீரே. அப்பா பார்த்து சொல்லுங்க. மை போல் ஒரு தெய்வனை பூமியில் அறிந்திடே தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே சொல்லும் பகலிலும் பாடுவே. இயேசுவே
அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நான் விடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரை நான் நம்புவேன்? உயிர் தந்த தெய்வம் நீரே. அல்லாது பூமியில் யாரை நான் நம்புவேன்? உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடுவேன். இயேசுவே ஆருயிரே, இயேசுவே இயேசுவே பரக பரபரதர சிதரப நீரே. அம்மே நன்றியப்பா எங்கள் ஆருயிரே, அடைக்கலமே, ஆதரவே, உம்மை உயர்த்துகிறோம். நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். ஆடுவே ஆடுவோம். ஹல்லேலூயா ரபரதர ஷதரபரதரபரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றிய பாரே பிரபரக பரபரபரபரதரபர சிபரபரப. ஹல்லேலூயா. நன்றிய பாரே பரதரபர ஷதரபரக பரபரதரதரதர. அந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. சொல்லுமா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததான் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உம்மை நான் கும்பிடுதே. துதி சாற்றிடுவோம், இனம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியப்பா. அப்பா, இந்த ஆண்டின் முதலாவது இந்த டெபரா சிஸ்டர்ஸ் மீட்டிங்ல உம்மை உயர்த்தி நீர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரபரபரபரப. கடந்த ஆண்டு முழுவதும் இந்த கூட்டத்தை நடத்தி வந்தீங்க. அநேக பெண்களை எழுப்பி இருக்கிறீங்க. நன்றியப்பா. இந்த ஆண்டு இந்த கிருபை தொடரட்டும். அநேக பெண்கள் எழும்பட்டும், உமக்காக கலக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். நன்றியப்பா. அக்கினி ஊரே நடந்தாலும் ஆலியின் கண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், சொல்லுமா. ஆலியின் கண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததான் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக
Hallelujah. Yesu நல்லவரா பரக்க பரபல தர பர தர தர. Hallelujah. Shabra baraka bara bala dara bari bala dara bari bala dara bara bara dara bara bara. Hallelujah. நன்றி அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஷபரக bara bala bari bara dara bara bala bara bara. Hallelujah. தேவனுக்கு ஆராதனை. நல்லவன் 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 நல்லவன். ஊர பரக பரபல தரபர சிவரபர தரபர. தேவனுக்கு ஆராதனை, ராஜனுக்கு ஆராதனை. பரபர தரபர கபர பல பரி பல தரப ஷபர பலத. Hallelujah, பாடி ஷபர பர கபர பல தர பரி பல தர பர கபரி பல தர பர பல. நன்றி இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah. நன்றி அப்பா. ரே பர தர ஷபர பல தர பர கப. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. நன்றி அப்பா. ரே பரக பர பல தர பஷி பர பரக பல பரி. Hallelujah. இயேசு நல்லவன் 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 நல்லவன். தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன் வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை.
பாடி மகிழ்வோம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் படமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் கூட விட்டார் ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை. குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை. குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். தாரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். தாரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போடு. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். நன்றியப்பா. பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் புடமிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனுக்கு ஆராதனை. மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. நன்றியப்பா. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். நன்றியப்பா. ரபரக பரபல பரபல தர பரபல பரபல தர. நன்றியப்பா. Thank you, Jesus. நன்றியப்பா. Hallelujah. நன்றியப்பா. நன்றியப்பா.
மகத்துவராஜனே, உன்னதராஜனே, நன்றி. இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக மாய்ந்திடுமே, அக்கினியை இறங்கிடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சீனியை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சீனியை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடவே, தரிசனம் உரைத்திடவே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. நல்ல ஆவியில நிறைஞ்ச அந்நிய வாசல் கைகள்ல கால்கள்ல ஜீவன் இறங்கட்டும். எல்லா மதமதப்பு மாறி போட்டு ரத்த ஓட்டம் உண்டாகட்டும். ஓ, ரத்த ஓட்டத்தை தடை செய்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் காத்திட்டீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் காத்திட்டீரே. உரைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்தினீரே. உரைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எனவே நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி அப்பா, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றத்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மன
மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கிறேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்திருந்த கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றீரே. ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உதவிகள் செய்தி நன்றி. நன்றி அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா போதும் எனக்கு போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. சொல்லுங்க உம்மை நம்பி வந்து வெட்கப்படல. உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஓ உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நடனமாடி சோதரிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். நல்லா டான்ஸ் ஆடி இருக்கிற இடங்கள்ல ஓசையுடன் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே கருணை ஆனமெல்லாம் வழி நடத்தும் அன்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி சோதரிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ. ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ. வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் அப்பாவை துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னையிலிருந்து சிலருக்கு புதிய துவக்கம் ஆரம்பிக்கிறது.
புதிய சீசன் ஆரம்பிக்கும். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரம்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரதன ஷதரன ஓர பிரபர பலதர பரஷி பரபர பலதர பரப. ஒவ்வொரு நிரப்புங்கடாடி ரே பிரபர தர பரஷி பரப. ஓர கபர பிரபர பலதர பஷி பரபர பலதர பரப. ஓ நன்றிய பாரே பிரக பரபலதர பரக பரே பிரபலதர பரே பலதரப. எழும்பட்டு எழும்பட்டு இந்த ஆண்டு சகோதரிகள் எழும்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எழும்பட்டு வாலிபர்கள் எழும்பட்டும், வாலிப சகோதரிகள் ஆமீன் எழும்பட்டும், பெரியவர்கள் எழும்பட்டும் எழும்பட்டும். பெண்கள் மத்தியில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் இந்த ஆண்டு எழும்பட்டும் எழும்பட்டும். இந்த ஊழியம், இந்த டெபரா சிஸ்டர்ஸ் கூட்டம் எழும்பட்டு இந்த ஆண்டு உலகம் எங்கு பரவட்டும். தடைகளை உடைக்கிறோம், எதிரான எல்லா கிரியைகளை எரிக்கிறோம். ஃபயர் ராப் ராக்கா பராபால். அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. லப்ரா ரேகா நாமானாரியந்தோனா ஷேகி அக்னியா இறங்குங்கப்பா. ரப்ராக்கா ஃபரபலதரபரா ஷிப்ரபரபலதரப. தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. பாவத்துல சாபத்துல வியாதியில அடிமைப்பட்டிருக்கிற சகோதரிகளை விடுதலை ஆக்குங்கப்பா. இந்த ஆண்டு விடுதலை ஆக்குங்க. தரித்திரத்தில் இருக்கிற பெண்கள் ஓ செழிக்கட்டும். இருளில் இருக்கிற சகோதரிகள் வெளிச்சத்துக்கு வரட்டும். வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு நீதி கிடைக்கட்டும். கவர்மெண்ட் இந்த ஆண்டு முந்தின போன வருஷத்தை விட அதிகமாக நல்ல திட்டங்களை வழங்கட்டும். நல்ல ஜெபம். ஓ பிரபர கபர பிரபர பலதர பரி பலதர பஷி பரக பரி பலதர பரி பலதர தர. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் ஒன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி நீரே. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. உமக்கு நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க, நிரப்புங்க. தொடர்ந்து உங்க பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. சமூகத்தின் நன்மையினால் நிரப்புங்க, உங்க வீட்டின் நன்மையினால் நிரப்புங்க. இந்த ஆண்டு முழுவதும் பாதையெல்லாம் நெய்யா பொழியட்டும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறேன். நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க. எங்கள் கண்களை திறந்தருளும். உம்மை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும், எங்கள் காதுகளை திறந்தருளும். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த தபால் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானம் எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி 96ஆம் சங்கீதத்தை இந்த நாளை நம்ம தியானித்து ஜெபித்து முடிப்போம். அல்லேலூயா. வேத புத்தகத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி காலங்கள் ஒரு பக்கம் அதிகமாக உபத்திரங்கள்
பூமி தன்னுடைய கடைசி சுற்றி கொண்டிருக்கிறது. எந்த நிமிடத்திலையும் இயேசு கிறிஸ்து வருவதற்கான எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்துட்டு வேகமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. சாதாரண மனிதன் கூட, வேதத்தை அறிந்தவன் கூட கிடையாது, வேதத்தை பற்றி தெரியாதவன், ஆண்டவரை தெரியாதவர்கள் கூட இன்றைக்கு உலக மனிதர்கள் கூட அநேக விஞ்ஞானிகளும் அநேக சொல்ற காரியங்கள், அநேக சயின்டிஸ்ட் சொல்றாங்க பூமி தன்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா பனிப்பாறைகள் மிக வேகமாக உருக தொடங்கி கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கங்கள்ல நிறைய இடங்கள்ல சுனாமிக்கான எச்சரிக்கை அலைகள் முழக்கமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் நில அதிர்வுகள் அதே இடங்கள்ல காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பக்கம் போரினால் சமாதானமற்று தேசங்களுடைய கொந்தளிப்புகள், சலசலப்புகள், ஒவ்வொரு தேசத்திலேயும் ஆளுகின்ற கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக எல்லா இடங்களையும் போராட்டங்கள், கொந்தளிப்புகள், எங்கு பார்த்தாலும் ஒரே குழப்பங்கள், சமாதானமற்ற சூழ்நிலையில் அந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஹல்லேலூயா. இந்த பூமியிலே ஆண்டவர் அறியாத ஜாதிகளுக்கு அவங்க என்ன நடக்குமோ, ஐயோ இப்படி ஆகுது இப்படி நடக்குது என்று ஒரு பக்கம் பார்த்தா மிருக ஜீவங்களை இதுவரை இல்லாதவளுக்கு மிக கொடூரமாக கொலை செய்றாங்க. அதே வேளையில் அதே போல கிறிஸ்தவர்களின் சிறுபான்மை ஜனங்களையும் தாழ்த்தப்பட்ட ஜனங்களையும் மிக கொடூரமாக தாக்குற காரியங்கள், பெண்களை, குழந்தைகளை, முதியவர்களை, ஒரு மனசாட்சி இல்லாத நபர்கள் அப்படி சொல்லுவாங்க. மிருகத்தின் ஆவி, மனித தன்மை இன்றைக்கு இல்லாமல் அவ்வளவு கொடூரமான சித்திரவதைகள், நம்ம அப்படிப்பட்ட செய்திகள், வேலை பார்க்க இடங்களில் கொடுமைகள், படிக்கின்ற பெண்களுக்கு கொடுமைகள், வேலை பார்க்க இடங்களில் ஆண்களுக்கு மன அழுத்தங்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையில் வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள், அவளுக்கு நிச்சயம் இல்லை இனி என்ன ஆக போகிறது, நம்ம எங்கே போகிறோம், என்ன நடக்க போகின்ற. ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு ஹல்லேலூயா. எப்படி வானத்தின் வழியாக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தளிப்பானோ அதே வானத்தில் ஹல்லேலூயா அவர் சென்றபடியே திரும்பி வருவார். 1000 பர்சாண்டோட கூட தூதலோடு கூட ஹல்லேலூயா, பிரதான தூதனை சத்தத்தோடு கூட ஹல்லேலூயா. அவர் அந்த பிரதான தூதன் எக்காலம் முழங்குவதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால், போரிலே ஜெயித்தவர்கள் எல்லாருக்கும் கேட்க முடியாத ஒரு மிக தீவிரமான கடைசி ஒரு எக்காலத்தை ஊதுவாங்க. அந்த சத்தம் ஊதப்பட்டால் நம்ம தேசம் ஜெயிச்சு மக்கள் கண்டு கொள்வாங்க. அப்படிப்பட்ட இப்போ நாங்கள் பூமியிலேருந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு அந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து எங்களுக்குன்னு உண்டாக்கப்பட்ட எங்கள் தேசம் நாங்கள் போகிறோம் என்ற ஒரு டிக்ளரேஷன், ஒரு அறிவிப்பு, ஒரு அனௌன்ஸ்மெண்டாக, ஒரு சைனாக அந்த பிரதான சத்தம் துணிக்கும் போது கர்த்தருக்குள்ள உள்ள அத்தனை பேர்களும் உயிரோடு உள்ள ஒவ்வொரு மருவமாக கிறிஸ்துக்குள்ள மறுத்தவங்க ஏற்கனவே மறுத்த பழக போன அத்தனையுடைய சரீரங்களும் ஆவி ஒன்றா இணைய போகிறது ஹல்லேலூயா. அந்த மரித்தவர்கள் எழும்பி பல்லவத்திலேருந்து அவங்க ஆவி வந்து ரெண்டு ஜாயிண்டாகி மிங்களாகி சரீரத்தோடு கூட அவங்க எல்லோரும் நம்ம ஆவிக்கு நம்ம உயிரோடு நாம் மறுவமாகி ஆண்டு போல மாறும். அவங்க ஹல்லேலூயா அவங்களுடைய ஆவி வந்து சரீரமும் ஒன்றா சேர்ந்து அவங்களும் மறுவமாகி எல்லோரும் ஹல்லேலூயா நம்ம போய் திருப்பி அவரோட கூட நித்தியமாக வாழும் ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது நாம் நினைவு கொள்ள வேண்டியது உங்கள் மீட்பு சமீபம் ஹல்லேலூயா. நாம் தலையை நிமிர்ந்து பார்த்து சொல்ல நிமிர்ந்து கத்த சொன்னார். இந்த பூமியிலே ஆண்ட இயேசு வாழும் பொழுது தன்னை சீஷர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வரைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்கும் பொழுது நிறைய காரியங்கள் சொல்லும் போது சொன்னாரு, சந்திரன் ரத்தமாக மாறப்போது, சூரியன் ரத்தமாக மாறும், சந்திரன் கருத்து போகும், கருப்பு கம்பளை போல வானம் சுட்டுப்பட்ட போகும், அத்திக்காய்கள் போல நட்சத்திரங்கள் விழுந்து போகும், சமுத்திரங்கள் அலைகள் மும்முரமாக இருக்கும், யுத்தங்கள், கொள்ளையர்கள், பஞ்சங்கள் எல்லாமே இந்த ஜென்ரேஷன் பார்த்து கொண்டு இருக்குது, கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நம்ம அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். முந்தைய சுனாமி 2004 முன்பதாக நமக்கு சுனாமி ஒன்று வந்து உலகத்தை அழிக்கும் யாராவது சொன்னா தேக்கா செஞ்சா கூட அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கு சுனாமியை பற்றி நம்ம சர்வசாதாரணமாக பேசுகிறோம். ஜப்பான் தேசத்தில் அதே போல் அதிகமாக ஜப்பான் தேசத்துலேயும்
ஹல்லேலூயா. அதிகமாக இந்தோனேஷியாவிலே அதிகமாக அடிக்கடி வருகின்ற அந்த கடல் ஆபத்துகள், அவங்க அதிலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும் என்று அவங்க கவர்மெண்ட் மிக தீவிரமாக ஸ்டெப் எடுத்து அந்த மக்களை காப்பாற்றுறாங்க. ஆனால் நம்ம தேசத்துக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி வந்தால் சீர் செய்யப்பட முடியாது. ஏற்கனவே வந்த புயல்களில் வெள்ளங்களில் பாதிக்கொண்ட மக்களுக்கு இன்னொரு அவங்க வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்படவே இல்லை. அந்த நாள் பரபரப்பாக டிவி நியூஸில் பேப்பரில் போடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஜனங்களுடைய நிலைமை அவங்க திரும்பி வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டில் அவ்வளோ வேகமாக கேட்கப்பட முடியலை. ஆனால் நமக்கு வந்தால் யோசித்து பாருங்க, ஒரு சுனாமி 2004 வந்ததுக்கு நமக்கு அத்தனை பொருளாதார இழப்புகள், அத்தனை நஷ்டங்கள், மொத்த நாடே குலுங்கி போனது. அதைவிட அதைவிட இனி வருகின்ற காலங்கள் இந்த பூமியிலே சம்பவியாததும் இதுவரை இப்படி ஒன்று நடந்ததே இல்லை என்று சொல்ற அளவுக்கு கொள்ளைகள் இன்னும் வரும். கொரோனாவே அத்தனை பேர் நம்ம அப்படி பேசணும். இதுவரை கேள்விப்பட்டதிலே முழு உலகம் அடங்கினது. அதைவிட வேகமான சரீரத்தில் வியாதிகள், நிலநடுக்கங்கள், சுனாமிகள் பயங்கரமாக வரப்போகிறது. இந்த சூழ்நிலையில் நம்ம உட்கார்ந்து உலக மனுஷனை போல அதை பார்க்கனால ஆண்டவர் சொன்னாரு, மனுஷ இதயங்கள் தத்தளிக்கும், தண்ணீரை போல் கரைந்து போகும். ஆனால் நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா, எப்படி அத்திமரம் காய்க்காக்க போகுது, அது ஒரு வசந்த காலம் வரது போன ஒரு சைனம். அதே போல இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் மீட்பர் உங்களை கூட்டு கொண்டு போக உங்கள் வாசல் பக்கத்தில் வந்துட்டார் சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்து கொண்டு போகார், வந்து விட்டார். நம்முடைய மீட்பு சமயம் என்று உணர்ந்து நம்ம என்ன செய்யணுமா, புது பாட்டை பாட வேண்டும். பூமியின் குடிகளில் எல்லோரும் கர்த்தரே சந்தோஷமா நான் ஆடி மிக பாடி என்னை சருடன் சேரும். ஹல்லேலூயா. இந்த கண்டம் தன்னில் வாழும் ஆட்சியாவும் மற்ற போகும், இருள் சூழும் இடி முழங்கும் குச்ச கேட்கும் கண்ணை சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்க கேட்கும். நான் ஆடி மிக பாடி என்னை சருடன் சேரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ சேனை வானத்துல சேனை சேனை கோடாவளை இறங்க போறாங்க. நாம் புது பாட்டை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பாட்டு நம்ம கலங்கக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்களுக்கு முடிவு, அவங்க எதிர்பார்த்த ஒரு தலைவர் அந்திகிறிஸ்து வரப்போகின்றான். ஹல்லேலூயா. இதுவரை இந்த பூமி பார்த்த எல்லா சர்வாதிகளை விட 1000 லட்சம் மடங்கு கோடி மடங்கு அவன் மிகப்பெரியவன். பிசாசுக்கெல்லாம் பிசாசு, தலைமை பிசாசு. இதுவரை இந்த பூமி பார்க்காத ஒரு மிருக ஆட்சி, ஒரு கொடூரமான ஆட்சி. இப்பொழுது நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட செய்திகள் நம்ம நிறைய பேசுறோம். இதுவரை இந்த தேசம் இப்படிப்பட்ட தலைமை இல்லை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்கல, இப்படி சிறுபான்மை மக்களை யாரும் அழிக்கல, இப்படி ஒரு மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுமைப்படுத்தலை, இப்படி எல்லாத்தையும் என்ன உணவு சாப்பிடணும், என்ன உடை உடுக்கணும், என்ன பேசணும், என்ன ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட வேணும் என்று எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எய்த்தவங்களை கொலை பண்ணுறது ரகசியமாக. குஜராத்தில் மட்டும் 4 வருஷத்தில் 45,000 பெண்கள் காணாமல் போயிட்டாங்க. அவங்க கொலை பண்ணப்பட்டாங்களா, இல்லை பாலியத்தில் விற்கப்பட்டாங்களா, இப்படிப்பட்ட பல அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை விட பல மடங்கு மோசமான ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு அந்திகிறிஸ்து என்ற ஒருவன் ஒரு பிசாசு வந்து அமர்ந்து 7 வருஷம் இந்த பூமி மிக கொடூரமாக ஆட்சி செய்யும். அந்த காலத்தில் ஆண்டுடைய கோபாக்கள் இந்த பூமியில் ஊற்றப்படும் முழுவதுமாக. வெளிப்பட்ட விசேஷம் என்ற ஒரு புக் இருக்குது, பைபிளே கடைசி புக், எடுத்து வாசிங்க. இந்த காலங்கள் நடக்கிற எல்லா காரியங்களும் தெளிவாக போடப்பட்டுள்ளது. அந்த 7 முத்திரை உடைக்கிற காலங்களில் 3 முத்திரை வரைக்கும் முன்பதாக 4 முத்திரை, 5ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டாங்க, சாட்சியாய் மறிச்சவங்க, ரத்த சாட்சி மறிச்சவங்க. ஆண்டு பிள்ளைங்கள்லாம் ஆட்டுக்குட்டியான சிங்காசன பக்கத்துலேருந்து பாட்டு பாடினாங்க என்று அதில் போடப்பட கர்த்தருக்கு புது பாட்டை பாடினாங்க. யாருமே தெரியாத பாட்டை அவங்க பாடினாங்க என்று வேதம் சொல்கிறது. அதை எடுத்து வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாமுடைய நாமத்தை கர்த்தரை பாடியோடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாளுடைய ரட்சிப்பை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தை அந்த நிற்கின்றோம். ஹல்லேலூயா. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஆண்டுக்கென்று உழைங்க, ஓடுங்க, பேசுங்க. கர்த்தருக்கென்று ஆண்டவர் உங்களுக்கு எந்த வழி திறந்தாரோ, எப்படி உங்களால் வசனத்தை அறிவிக்க முடியுமோ, சுவிசேஷம் சொல்ல முடியுமோ, உங்களுக்கு என்ன அழைப்போ, உங்களால் எவ்வளோ முடியுமோ, உங்கள் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு மனதோடு கூட எவ்வளவு அவர்களை அன்பு கூற முடியுமோ, எவ்வளோ உங்களுக்கு
ஆவிக்குரிய பொக்கிஷங்களை சேர்க்க முடியுமோ நீங்க ஒவ்வொரு படியிருந்த பாடுகளுக்கும் அங்க மகிமை சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்று மறந்து போகாமல் அல்லேலூயா நம்ம அங்க போய் ஆளுகை செய்ய போகின்றார். நம்ம பண்ற ஜெபத்துக்கு, நம்ம பண்ற சுவிசேஷத்துக்கு, நம்ம பண்ற ஊழியங்களுக்கு, நம்ம ஆட்டுக்காக பண்ணின்ற ஒவ்வொரு நற்காரியங்கள், ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு கண்ணீருக்கு, ஒவ்வொரு வேதனைக்கு, ஒவ்வொரு நெருக்கத்துக்கு எல்லாவற்றுக்குமே எனக்கு அங்க பலன் உண்டு என்பதை நினைவில் கொண்டு அல்லேலூயா நாம் ஓட்டத்தை அசால்ட்டாக ஏதோ பேருக்கு ஓடாம பந்தய பெற்றுக்கொள்வேன், எனக்கு ஒரு ரிவார்டை நான் வாங்குவேன் என்று அல்லேலூயா நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு அவரை பாடிக்கிட்டே ஓடுங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நிச்சயம். அவர் வரப்போகின்றார், நம்ம அழைத்து செல்ல போகின்றார். நான் பாடி ஸ்தோத்திரத்து ஹல்லேலூயா அவரை மகிமைப்பட்ட காலகட்டங்கள், இந்த காலகட்டங்களில் நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு இது வேணும், இந்த பதவி வேணும், எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், எனக்கு அந்த நம்மளுடைய பணம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும் என்று பிறருக்குரியதை இச்சித்து இப்படிப்பட்ட காரியங்களில் மனதை செலுத்தாதீங்க. இது ஆண்டவரை உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தை நம்மை நாமே வரையக்கின்ற ஆயத்தப்பட்டவருடைய காலங்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையை, சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்க. ஆண்டு உங்க வாழ்க்கையில நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள். உங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க டீச்சர் அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஒரு வக்கீல கூட உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு வர கிளைண்ட்ஸ் சொல்லுங்க, பேசுங்க. யாரா இருந்தாலும் வழியிலேயே ஒரு டிரைவர், நான் பஸ்ல போற பயணிகள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சா, ஒரு கண்டக்டர் நாங்கள் பேச அவங்களுக்கு எப்படி எப்படி வாய்ப்பு கிடைக்குது, ஒரு ஆட்டோ ஓட்டினவங்க ஆட்டோல வரவங்ககிட்ட அங்கே பேசுங்க. உங்களால கம்பெனியில் வேலை பார்த்தா கூட உள்ள ஸ்டாஃப்க்கு நேரம் கிடைக்கும்லாம் ஆண்டரை பற்றி 2 வார்த்தையாக பேசி, இப்படி ஒருத்தர் இருக்காரு உங்க பாவத்துக்கு அவர் இறந்தாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, ஒரு 2 வார்த்தையா சொல்லி எப்படியாவது இயேசு ஏற்றுக்கொள்ள வைங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இப்படி நான் ஆண்டவரை நான் நம்பின இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தனை ஏற்றுக்கொண்ட, எனக்கு அந்த நன்மை செய்தார் என்று உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ மிக தீவிரமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் சுவிசேஷ பிரசங்கியார்கள் அவங்க ஸ்டேஜில் பேசுகிறாங்க, ஒரு கூட்டம் இன்னைக்கு மிஷினரிகள் சென்று காடுகளை மலையில பேசுகிறாங்க, ஒரு கூட்டம் தீகசிகள் அவங்க தீகசமா ஜெபித்து பேசி மக்கள் ஆதாயப்பட்டாங்க. ஒவ்வொருவரும் 5 விதமான ஊழியங்கள் கொடுத்தல, ஒவ்வொரு அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க எதை செய்ய முடியுமா, எதை பெஸ்ட்டாக ஆர்டர் கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பை நிறுத்துங்கள். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஆவியான ஒரு வரங்கள் வித்தியாசம் உண்டு, அழைப்புகள் வித்தியாசம் உண்டு. பிறரை குறை சொல்லி, பிறர் அழைப்பு, பிறர் ஊழியங்களை வசைப்பாடி, பிறர் செய்வது சரி, நாங்கள் செய்வது சரி என்று, பிறர் செய்வது தவறு என்று சொல்லி நியாயந்திருக்க ஆண்டவர்களை அழைக்கல. இந்த காலங்கள் வேகமாக தீவிரமாக பணியாற்ற வேண்டிய காலங்கள், மிக தீவிரமாக செயல்பட வேண்டிய காலங்கள், மிக தீவிரமாக ஆயத்தப்பட வேண்டிய காலங்கள், மிக தீவிரமாக ஆண்டவரை துதித்து பாடி நம்ம பரிசுத்தமாக வேண்டிய காலங்கள். நம்ம குறைகளை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பரிசுத்தமாக வர மீட் பண்ணிட்டு ரெடியாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ஒரு மிகப்பெரிய தொழிலுடைய மகன் திருமணம் நடந்தது. அவங்க முதல்ல ப்ரீ வெட்டிங், அங்கே திருமணத்துக்கு முந்தைய ஒரு திருமணமாக நடத்தினாங்க. நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு கல்யாணம் ஆனால் அங்கே அதுக்கப்புறமாக அப்படி 2 முறை 2 முறையுமே மிக மிக கிராண்டாக, அந்த முதல் முறை நடக்கும் பொழுது அது ஒரு கிராண்ட், அதுக்கு அடுத்த முறை நடக்கும்போது பல 1000 கோடிகள் செலவிட்டு மிக கிராண்டாக நடத்தினாங்க. அதற்கு அத்தனை ஏற்பாடுகள் மொத்த இந்தியாவை ஸ்தம்பித்தது. அந்த ஸ்டேட்டில், அந்த ஊரில் யாருமே ட்ராவல் பண்ண முடியாமல் மொத்தமாக ட்ராவல் முடிங்கினது. அவ்வளவு பயங்கரமாக கிராண்ட், அத்தனை ஏற்பாடுகள் என்றால். ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே படைத்த இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, உலகத்தை படைத்தவர், நமக்கென்று உயிரை கொடுத்த, நமக்கென்று பல ஆயத்தம், நமக்கென்று உயிரோடு கூட எழுந்தவர், அவருடைய மனமாட்டுக்கென்று இந்த பூமி உண்டாங்கலேருந்து அவர் பார்த்து ஆயத்தமான அந்த ராஜ்யத்தை வாழ. ஹல்லேலூயா. நமக்கு ஆட்டுக்குடைய கல்யாண நாள் வந்தது. அந்த திருமண நாளுக்கு எத்தனை ஆயத்தங்கள் பல செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லாமே எஜமான் சொன்னார் தன்னுடைய வேலைக்கால் நோக்கி, விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது, நீ போய் எல்லாரும் அழைத்து போயின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்றாங்க, எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்று. அப்போ எஜமானுக்கோ வந்து, நீ இப்போ வீதிகளில் யாரும் இருக்காங்களோ அவங்களை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும்போது அழைக்கப்பட்டவங்க அனைவர் தென்னங்களோட சிலர் தான். முந்தினோர் பிந்தினோராம் போயிட்டாங்க, பிந்தினோர் முந்தினோராம். ஹல்லேலூயா. கடைசி நேரத்தை ஆண்டை ஏற்றுக்கொண்டு ஏறக்குமா வந்தவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு கூட எல்லோரும் பந்திருந்தாங்க. ஆனால் உங்களையோ புறம்பானவளை காண வேண்டிய வார்த்தையின்படி, நான் 40 வருஷம் ரசிக்கப்பட்ட 50 வருஷம் ஆன, நான் 50 வருஷம் 60 வருஷம் அந்த சர்ச்சில் இருக்கேன்.
பரம்பரையாக இருக்கும் என்று சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதபடி அவங்க இன்றைக்கு உலகத்தின் மயக்கங்களை, சிற்றின்படத்துல, ஐசத்தின் மயக்கத்துல, பணம் பதவிங்கிறதுல மயங்கி இன்னைக்கு கிடக்காங்க. ஊழியங்கள், சபைகளும் திருச்சபைகளும் ஆண்டு அழைத்த நோக்கத்தை விட்டு, ஆண்டுடைய அபிஷேகத்தை விட்டு, வார்த்தை விட்டு விலகி போய் ஏதோ ஒன்று ஆராய்ந்து சொல்லிக்கொண்டு, ஏதோ ஒரு சபை ஆராய்ந்து ஏதோ ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் சிறு பிள்ளை போல் தன்னை தாழ்த்துற ஜனங்கள் ஆண்டு ராஜ்யத்தை மிக எளிதாக போவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நம்ம கனப்பட வேண்டும். ஆண்டுக்கு முதல்ல கொடுக்க வேண்டும். ஆண்டை துதிக்க வேண்டும். அவர் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நேரத்தை, தாளந்தை நம்மால் எவ்வளவு உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய முடியுமோ சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. நோவா போல ஆண்டு சொன்னபடி, நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அது கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். மனுஷகுமார காலங்களில் அப்படி நடக்கும். அதே போல இப்பொழுது லோத்தின் காலத்தில் நடந்தது போல ஓர்நேசருக்கு பாவம் எல்லா நாடுகளையும் அங்கீகரிக்கப்பட்டது, ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கு நிறைய நாடுகள் பாவத்துக்குள்ளாக போயிட்டு, நிறைய தேசங்கள் பாவத்துக்கும் தன்னை விட்டு போடுது. பக்தியான தேசங்கள் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட அமெரிக்கா, இங்கிலாந்து தேசங்கள், நிறைய மிஷினரிகள் அனுப்பின தேசங்கள், ஆண்டு அதிகமாக சொன்னது, அதிகமாக மிராக்கள் சொன்னது, எத்தனையோ மிகப்பெரிய உலகத்தை கலக்கிற ஊழியக்காரர்கள் இருந்த தேசங்கள் இன்றைக்கு விழுந்து போய் தேவனை மறந்து வேலையிலையும் பணத்திலையும் பெருமையிலையும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. ஆண்டரை விட்டுட்டு தூரம் போய் இருக்கிறாங்க. அநேகர் இப்படி பல காரியங்களை, பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டரை மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபியாக, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய யூதர்களாக நம்ம தமிழ் ஆண்டை தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, அதிகமாக திருச்சபையில் ஜெபங்கள் நமக்கு தமிழ்நாட்டை ஆண்டுக்கு துதிக்கமால் ஒரு பக்கம் சத்துரு பிசாசு எவ்வளோ வஞ்சிக்கின்றான். நம்முடைய சுவிசேஷத்தை தடை செய்ய எத்தனையோ காரியங்கள் அடைக்கின்றன. ஊழியில் அடைத்து கொலை செய்வது, ஜெயிலுக்கு அனுப்பது, பொய் குற்றச்சாட்டு, வீடுகள் இடிப்பது, ஆலயங்கள் இடிப்பது, எத்தனை தடைகள் வந்தாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் வரும்பொழுது எல்லாம் மாறும். ஆண்டு வருகை தாமதமானால் ஒரு மிகப்பெரிய எழுப்பலை இந்த தேசம் சந்திக்கும். இங்கிருந்து புறப்பட்டு சென்று உலகமுள்ள பற்றி எறியும். அப்பொழுது ஹல்லேலூயா, எப்படி அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல அவங்களுக்கு முன்பதாக யாருமே நிற்க முடியலை. பேதுருக்கு முன்பாக, யாக்கோபுக்கு முன்பாக, யோவானுக்கு முன்பாக பார்த்து பயந்தாங்க. அப்படிப்பட்ட உன்னால் உண்டான பயங்கம் உன் ஜனங்களை பட்சிக்கும். கர்த்தர் ஹல்லேலூயா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண பிள்ளைங்களுக்கு முன்பதாக அரசாங்கங்கள் நடுங்கும் காலம் வரும். தீவிரமாய் தீமை செய்தவர்கள் செத்து மடிந்து விழுவார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான காலகட்டம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாகவும் தயாராகவும் சகல ஜனங்களுடைய தேவர்கள் விக்கிரகங்கள் தானே, ஆனால் ஆண்டவர் தான் வானத்தை பூமியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வானங்களை உண்டாக்கினார். வானத்தை பாருங்க, வானத்துக்கு என்னைக்காச்சும் யாராவது அதோடைய துவக்கம் வானம் இங்கே தொடங்குன்னு சொல்ல முடியுமா? வானம் இங்கே முடியுதுன்னு சொல்ல முடியுமா? சில இடங்களில் சில கடலுக்கு மேலாக, கடலுக்கு கீழாக வானம் போன மாதிரி தெரியும். ஆனால் அது முடிவல்ல. நம்ம பார்க்குற பார்வையில் சமுத்திரத்துக்கு அடியில் முடிகிற மாதிரி இருக்கான முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. வானத்தை யாராலும் அளக்க முடியவில்லை. இதுவரை நட்சத்திரங்களை யாராலும் எண்ண முடியவில்லை. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, எத்தனை பெரிய மிகப்பெரிய நிறுவனங்களும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் இவ்வளோதான் இருக்குது இதுதான் என்று அக்யூரேட்டாக யாராலும் சொல்ல முடியவில்லை, முடியாது. ஏனென்றால் அவர் ஆராயப்பட முடியாதவர், அளவிட முடியாத ஞானம் உள்ளவர். அவருடைய அனந்த ஞானம் யாராலையும் அறியப்பட முடியாது. அறிவு பொக்கிஷம் அவருக்குள் இருக்குது. அவர் வானத்தை அப்படி உண்டாக்கி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. வானங்கள் மேலே பலோகங்கள் இருக்கிறது. இன்னும் இதே போல உலகங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் படைத்த அத்தனை காரியங்களும் ஆவில யாரு கனெக்டாக இருக்காங்களோ அவங்க காண்டு வெளிப்படுத்துவார். உலக கண்களும் உலக காது கேட்காது. ஆனால் கர்த்தர் ஆவியில, நீங்க ஆவியும் தேவனுடைய ஆவி இல்லாதவனுடைய அவருடைய நல்ல தேவனுடைய ஆவியோடு இசைந்திருக்க அவருடைய கூட ஒரே ஆவியா இருக்கின்றான். நாம் அவர் ஒரே ஆவியா இருக்கும் பொழுது அவர் என்ன நினைச்சாரோ அது நமக்கு தெரியும். அவர் சிந்தனை என்ன இருக்கோ அது நமக்கு தெரியும். அவரோட கூட என்ன இருக்கிறது, அவரோட சுற்றி என்ன இருக்கிறது என்று அப்படி கனெக்டாக உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியும். கரெக்டாக காண்பித்து கொண்டிருப்பார். அவங்களை கூட்டுக்கின்ற செல்வார். அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பார்த்துக்கொண்டா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் கொடுக்கும்பொழுது அவங்களுடைய ஆவி சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். இது உண்மை, நீங்க இங்க இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர்
சாட்சி சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாமே உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் அத்தனையும் உண்டாக்கி ஆளுகின்றார். கடல் ஆழத்துக்கு யாருமே முழுசா போகல, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுவரை பூமி உண்டாகி இத்தனை வருஷம், இத்தனை டெவலப்மெண்ட், இத்தனை டெக்னிக்கல் எவ்வளோ முன்னேறிட்டு, ஆனா கடல் ஆழத்துல உள்ளத இத்தனை மிருகங்கள் இருக்கு, இத்தனை ஜீவன்கள், இத்தனை ஆழங்கள் இதுல என்ன இருக்கு என்று யாராவது ஒருவர் தெளிவாக சொல்ல முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா, ஆழங்களை அவர் தான் ஆளுகை செய்கின்றார். பிதாவனுடைய சிங்காசனத்தை கார் இருக்கிறது, கரும் புனல்கள், கார் மேகங்கள் அவருடைய சிங்காசனை சுற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மேகத்துல உட்கார்ந்துருக்காரு, மேகத்தை ரதம் மாதிரி கார் மாதிரி ஓட்டிட்டு போறாரு. அவருடைய வல்லமை அது அளவில்லாதது, மகிமை அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட மட்டும்தான் கணம், அவர் சமூகத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. வல்லமை, மகத்துவம் அவர் பரிசுத்தத்தில் இருக்கிறது. அவர்கிட்ட மட்டும்தான் வல்லமை உள்ளது, அவர்கிட்ட மட்டும்தான் மகத்துவம். ஹல்லேலூயா. வேற யார்ட்டையுமே இல்லை. அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் தான் கடவுள், அவர் தான் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எல்லா மகிமை அவர் வைத்துள்ளார். இந்த பூமியில எத்தனை ராஜாக்கள், எத்தனை அரசாங்கங்கள் ஆள்றாங்க, ஞானம் இவ்வளவு அவரை போற அப்படி பேசுறாங்க. அப்படியா உள்ள யாருக்கு ஆண்டு இருந்து அவங்கள நடத்துகின்றார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலன் கொடுக்க விட, நமக்கு குமாரன் கொடுக்க விட, கர்த்தத்துவங்க தோளில் இருக்கோம்னா எல்லா கவர்மெண்ட்டும் பூமியில அத்தனை ரூலர்ஸ் அத்தனை பேர் அவருடைய ஷோல்டர்ல இருக்காங்க. அவரு ஹல்லேலூயா எல்லாத்தையும் அவர் தான் சுமக்கின்றார். அவர் ஆளுகை செய்கின்றவர். ஹல்லேலூயா. அவரை போல் வல்லமை யாருக்கும் கிடையாது. நோபடி எல்ஸ், நோ ஒன் எல்ஸ், ஒருத்தன் எப்பவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம். ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள், வல்லமே செலுத்துங்கள், கர்த்தருக்கு மட்டும் செலுத்துங்க. அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் இதை உருவாக்கினார், அவர் தான் படைச்சார், அவர் தான் ஆளுகை செய்கின்றார், உங்களை நடத்துகின்றார், உங்க குடும்பத்தை நடத்துகின்றார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றார். யெகோவா ஷாமா கூடவே இருக்கின்றார். யெகோவா ஈரே எல்லாத்தையும் அவர் பார்ப்பாரு. எல்ரோய் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு கூட அவரை துதிச்சுட்டே இருங்க. நம்ம செய்ய ஒரு காரியம் வரையக்கு ஆயத்தமாகணும். இந்த நம்ம சுற்றி நெருங்கி நிற்கின்ற எல்லா பாவங்களை பாரங்களை உதறி தள்ளிடுமா. சீப்போ எனக்கு இது வேண்டாம். பூமியில மனுஷங்க கவலைப்படுவாங்க, நாளைக்கு என்ன சாப்பிடணும், நாளைக்கு என்ன உடுக்கணும் என்று. ஆனா உனக்கு அந்த நாளுக்கு அவர் கொடுத்துருக்காரு கிருபை. ஹல்லேலூயா. மகிமை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் காலை தட்டி எழுப்பி அந்த நாளுக்கு நீ எப்படி நடக்கணும், என்ன பேசணும், என்ன உடுக்கணும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஆலோசனை ஆச்சரியமானவர். அவரை மட்டும் துதிங்க, அவருக்கு மட்டும் மகிமை செலுத்துங்க. உங்க பணத்தையோ உங்க பதவியோ உங்களுக்குரிய எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு என்று பெருமையாக பேசாதுங்கள். தன்னைத்தான் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கட்ட அவங்களும் உயர்த்துவார். தன்னைத்தான் யார் உயர்த்துறாங்களோ கட்ட கண்டிப்பா அவங்க தாழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா. பெருமை இல்லை நபர்களுக்கு கட்ட எப்பவுமே ஏத்து நிற்பார். அவங்க பெருமை அடங்க செய்வார். சமுத்திரங்களின் அலைகள் கட்ட அடங்க பண்ணுவார். ஜனங்களின் அமளிகளை சத்தங்களை இன்றைக்கு நம்ம தேசத்துல காணப்படுகின்ற கொக்கரிப்புகள், என்னால முடியும், நான் தான் எல்லாவற்றையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கைக்குள்ள போட்டேன், நான் நினைச்சு யாரையும் கொலை பண்ண முடியும், யாரையும் ஏற்படுத்த முடியும், யாரையும் மாற்ற முடியும் என்று அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஒரு வலுசப்பன் ஆவி கிரியை செய்கிறது. கர்த்தர் வேலை வைத்துட்டார், குறிச்சிட்டாரு, ஒரு நொடி ராதம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நாம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும். காணிக்கை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களை நீங்க பிரவேசிங்க. வரும்போது எந்த ஊழியக்கான பார்க்க போனாலும், எங்க நீங்க ஆலயத்து போனாலும், எங்க போனாலும் கைகளை காணிக்கை கொண்டு வந்து எனக்கு ஆண்டு நன்மை செஞ்சாரு, இந்த இடத்துல இருந்து எனக்கு ஆண்டு நன்மை கொடுக்கின்ற வார்த்தை வருது, ஜெபம் வருது, நான் விதைக்கணும், எவ்வளவு இருக்க கொடுங்க. உங்களுக்கு ஆண்டு நன்மைக்காக நீங்க வருஷம் ஃபுல்லா கொடுத்தாலும் அது பத்தாது. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துங்க. காணிக்கை கொடுத்து அவரை மகிமைப்பட்டுங்க. நீங்க கொடுக்க காணிக்கை அந்த ஊழியக்காரனுக்கு என்று கிடையாது. நீங்க கொடுத்து அவர் திரும்ப கொடுப்பார். நீ தசமோகத்தை எனக்கு நீ உண்மையா கொடுத்தா நான் உனக்கு வானத்துல ஜன்னலே திறந்து உனக்கு இடமே பத்தாது, வேண்டாம், போதும், எனக்கு நீ பாட்டுங்காண்டரே என்று சொல்றளுக்கு ஆசிரிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு காடை வனாந்தர இறைச்சி இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, ஐயோ நாங்கள் இப்படி சாவரமே என்று சொன்னபோது ஆண்டவர் அவங்க மூக்கால அந்த ஸ்மெல்லு அந்த தகட்டி பொருளுக்கு வாயால சாப்பிட்டு மூக்கால அந்த ஸ்மெல்லு சீ இதுவா என்று அவங்க நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் சுற்றிலும் மிகப்பெரிய உயரத்துல அவர் நிறைத்தார் ஒரு நிமிடத்துல. ஆனா அந்த ஜனங்களை கர்த்தர் வாதினா அடித்தார்.
ஆண்டு வல்லமை வெறும் சாப்பாட்டுக்காக நினைக்காது, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக, ஒரு வீட்டுக்காக. அல்லேலூயா. அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானம் சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி. அல்லேலூயா. அற்ப பிரகாரம் உலகத்துக்காக அவரை காணப்படாதீங்க. நீங்க ஆண்டவருக்கு அவர் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கின்றார், அதுல ஒரு பகுதியை இயேசுபா கொடுக்க மறக்காதீங்க. நீங்க அப்படி வஞ்சித்தீங்கன்னா, நீங்க அவரை வஞ்சித்தா அவர் உங்களை வஞ்சிப்பார். நீங்க அவருக்கு எவ்வளவு கொடுக்கீங்களோ அவனவன் व्यसனமா ஏன் கொடுக்கும், நம்ம கொடுத்தாலும் இவங்களுக்கு என்ன, இவங்க தான் பெரிய ஊழியம் அப்படி நினைக்காதீங்க. பெரிய ஊழியம் பெரிய ஊழியக்காண்டு நீங்க யாருக்கு ஆண்டு வேணா அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவனவன் விசனமா இல்லை, கட்டாயமா இதை செஞ்சாதான் அவனுக்கு ஆசை. இன்னைக்கு அப்படி வேதத்துக்கு புறமா பேசுறாங்க. நீங்க 10 ரூபா கொடுத்தா ஆசிரம், 1000 ரூபா கொடுத்தா ஆசிரம், 50,000 கொடுத்தா கிடையாது, நீ இவ்வளவு கொடுத்த இந்த ஆசை கிடையாது, அப்படி ஆன சொல்லவே இல்லை. உன்னால எவ்வளவு முடியும், 7 வித 2 பைசா பட்டு ஆண்டு அதை அங்கீகரிச்சார். அவ்வளவுதான். உன் ஜீவனத்துக்கு உனக்கு எவ்வளவு இருக்கோ அதை கொடுங்க. இவ்வளவு கொடுத்தா ஆசிரியர் கிடையவே கிடையாது. அந்த அளவுகள் பைபிள்ல கிடையாது. கர்த்தர் விசனமா இல்லை, கட்டாயமா இல்லை, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ மனப்பூர்வமா கொடுங்க. அல்லேலூயா. நீங்க சிறுக நீங்க விதைச்சா உங்களுக்கு சின்ன ஆசீர்வாதம் தான். நிறைய கொடுத்தா அதுக்கு ஏத்த ஆசீர்வாதம் ஆண்டு கொடுப்பாரு. வசனம் இருக்கிறது, உங்க மனசார ஐயோ இதை கொடுக்காம, ஐயோ கொடுக்கலன்னா சாபம் வந்துருமே, ஐயோ பாஸ்டர் சபிப்பார் என்ற அப்படி இல்லை. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கின்றார், என் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துக்கின்றார், என் பிள்ளைங்க நல்ல உயர்வு, நல்ல குடும்பம், நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல அந்தஸ்து, நல்ல தொழில் கொடுத்துக்கின்றார், நல்ல குரல் வளம், நல்ல சாப்பாடு, நல்ல வியாதியில வாழ்க்கை கொடுத்துக்கின்றார். எனக்கு இந்த நான் ஜெபித்த இது நடந்தது, நான் கொடுக்கேன், இவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் கொடுத்த இதை எனக்கு கத்த கொடுப்பாரு தான். நீங்க டீல் அவர்கிட்ட தான் இருக்கணும், இடையில உள்ள புரோக்கர்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் தான் மத்தியஸ்தர், யாருமே கிடையாது. இயேசு தான் உங்களுக்கு டைரக்ட். ஹல்லேலூயா. அவரை பார்த்து விதைங்க, அவரை பாட்டு கொடுங்க, அவருக்காக செய்யுங்க. நான் இதை எனக்குரிய பொக்கிஷத்தை சேர்க்கறதுக்காக நான் இங்கே விதைக்கிறேன். இந்த பூமியில நான் விதைக்கல, இங்க நான் விதைக்கிறேன், எனக்கு அங்க பொக்கிஷம் உண்டாகின்ற அந்த எண்ணத்தோடு கூட விதையுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதியுங்கள், தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் இருக்கும்னாக நடுங்குங்கள், ஏனென்றால் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களின் நிதானமா நியாயந்திருப்பார். ஜாதிக்குள்ளே சொல்லுங்க, அவர் தான் அந்த பூமியை ஆளுகின்றார். ராஜரிகம், அவர் ராஜா, நித்திய ராஜா, நிலையான ராஜா. எல்லா கவர்மெண்ட்டும் மாறும், எல்லாரும் மாறுவாங்க, எல்லாரும் ஒரு சமயத்தை ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் மாறாத, அப்படியே அவரை கவர்மெண்ட், அவர் ஆட்சி மாறாது. எல்லா பூமியில எல்லா கவர்மெண்ட்டும் எத்தனை பெரிய கொடுங்கோலர்களோ டிக்டேட்டர்ஸ் உடைய காலங்கள் முடிவுக்கு வந்துதான் ஆகும். ஒரு காலம் அவர் நியமிச்சு இருக்கார். யாருடைய கவர்மெண்ட் மட்டும் மாறாது, கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாள் இப்படிப்பட்ட கொடுங்கோலுடைய ஆட்சி கட்ட முடிவு வரப்பனார். நியாயத்திற்கு கர்த்தர் எடுது. நாம் அவர் என்ன செய்யணுமா, பயத்தோடு சேவிக்கணும், நடுக்கத்தோடு களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகிறது, சமுத்திரம் அதன் நிறைய முழங்குறது, வானம் சத்தமோடு துதிக்குது, பூமி முழங்குது. சங்கீதம் அழகா பாடினார், பனியை கல்மலையை மூடுபனியை காற்றை கடலை எல்லோரும் ஆண்ட துதிங்க 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 என்று. ஹல்லேலூயா. நம்ம கடைசி காலத்துல கடைசி நுனியில வந்து நிற்கும். துதிக்க வேண்டிய காலம், புலம்ப வேண்டிய காலம் அல்ல, முறுமுறுக்க வேண்டிய காலம் அல்ல, நான் நிலங்களை வீடுகளை எனக்கு வேணும்னு சேகரிக்க வேண்டிய காலம் அல்ல. உங்களுக்கு ஆண்டு செய்ய திராணி கொடுத்தா, ஆண்டு ஆசிரிச்சா உங்களை செய்ய சொன்னா நீங்க செய்யுங்க. ஆனா அதுல உங்க நேரத்தையும் உடம்பையும் கொடுக்க, அதுதான் ஆண்டு சொன்னாரு. நீங்க வீடு கட்டினா திரும்ப முடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா ஆண்டவர் துதிக்கும் மைண்டு, தேடணும் மைண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த அதிகமா அது இருக்கட்டும். இதுவும் கொஞ்சம் வேணும், உலகத்தை வாழ்ந்தாகணும். அவர் எப்போ வருவா நமக்கு தெரியாது. அதுவரை நம்ம செஞ்ச காரியங்கள் செய்து கொண்டு நம்ம மைண்ட் அவரோடு கூட கனெக்ட் ஆகியிருக்க வேண்டும். அவர் துதிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு கூட இந்த உலக காரியங்களும் உலக பணிகளும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாடும் அதில் யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமி நியாயத்துக்கு வருகிறார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்துடன் நியாயந்திருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாரநாதா, கர்த்தர் இயேசு சீக்கிரம் வாரும், அவர் வருகிறார், அவர் பூமி நியாயத்துக்கு வருகிறார். 7 வருஷம் அந்த ஆட்சி முடிந்த ஒரு மொத்தமா அந்த பூமி ஆண்டு அழிச்சு புதிய பூமி உண்டாக்கி 1000 வருஷம் நம்ம அந்த பூமி அழிச்சு பிசாசு எல்லாம் தாண்ட நரகத்துல கட்டிடுவாரு. பிசாசு இல்லாத, வியாதி இல்லாத, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகின்றோம். அதுக்கப்புறம் வெளிசிங்க நியாயத்திற்பு, கடைசி முடித்த பிறகு நியாயத்திற்பு, கடைசியாக நம்ம நித்திய காலமாக பலவத்தவரோடு வாழும்.
ஆனால் பிசாசு வணங்குறவங்க, பிசாசு சைத்தங்க ஆண்டு வணங்காங்க, ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாங்க, அவதூறு பண்ணாங்க, பொய் பண்றாங்க. இன்றைக்கு பிறர் ஆபாசமாக அவதூறாக பேசுறவங்க, பிறரை கெடுத்தவங்க, பிறரை அழிக்கிறவங்க, பிறருடைய காரியங்களை திருடுற அத்தனை நபர்களும் நரகத்துல பிசாசோடு கூட கந்தகம் அக்கினி கண்ட கடல்ல அவங்க அழிந்து போவாங்க. ஹல்லேலூயா. மகிமை அவருக்கு, ஹல்லேலூயா. மாட்சிமை அவருக்கு. நாம் அவருக்கே பயப்படும். ஜெபிப்போமா? ஜெபம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்றவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மை நாள் நிரப்புங்கப்பா. ஏராளமான நன்மைகளை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ரத்த சிந்தி இந்த நாள்ல ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ அந்தந்த வீடுகளுக்குள்ள உங்க அபிஷேகம், உங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. செழிப்பினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வீக பாதுகாப்பு, இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாகட்டும். சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டு ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க. பாதையெல்லாம் நெய்யா பொழியட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிப்பாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொருவரையும் ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. God bless you.